ஹாய் ஹலோ மை டியர் ஃபேமிலிஸ், வெல்கம் டு ஸ்வர்ணா மிஸ்ட்ரி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா ஒரு பொண்ணு கச்சடா பல போட்டு போயிடுது. அந்த குழந்தைய நாய்ங்க கொடூரமாக கடித்து சாப்பிட்றதுங்க. அந்த குழந்தை பேய மாதிரி அந்த பொண்ணை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுறது தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறப்ப அதுக்கு குழந்தை பிறந்துச்சு. ஆனால் பார்த்தா பெண் குழந்தை பிறந்திருக்கு. அது ரொம்ப டென்ஷனில் அந்த குழந்தைய கொண்டு வந்து கச்சா டப்பாவில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த பக்கம் உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது பொண்ணு அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நாய்ங்கெல்லாம் கொடூரமாக கடிச்சு அந்த குழந்தைய கொன்னுடுதுங்க, சேர்த்துடுது. அந்த குழந்தை பேயா மாறி அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகிறா. அந்த பேய் தான் அந்த பொண்ணோட வயிற்றுல வந்துருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அது கடவுளாகவே நினைக்கிறான். அந்த குழந்தைய ரொம்ப சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கிறான். ஆனால் அந்த பொண்ணுக்கு தெரியல அந்த குழந்தை பேய் குழந்தை, அந்த குழந்தை தான் எந்த குழந்தை தூக்கி போட்டாலும் அதுதான் பிறந்துச்சுன்னு. அவள் தூங்கிட்டு இருக்கிறப்ப அவளுக்கு என்ன தோணுதுனாக்கா, ஒரு இடத்துல நடந்து போகிறா, ஏதோ ஒரு சத்தம் வருது, அந்த சத்தத்தை நோக்கியே நடந்து போகிறா. பார்த்தா என்ன தோணுன்னா, அந்த குழந்தை பேயா உட்காந்து சிரிச்சிட்டு இருக்குன்னு தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தா அவள் அது ஒரு கனவாக இருக்குது. அவள் கனவாகவே நினச்சிட்டு அதை விட்டுட்டான். அதுக்கப்புறம் மறுநாள் அந்த குழந்தை நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கிட்டான், நல்லா தான் பார்த்துக்கிட்டான். அப்புறமேட்டுக்கு உண்மையுமே ஏதோ ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிச்சு. அந்த சத்தத்தை நோக்கி அவன் நடந்து போக ஆரம்பித்தான். அது தொடர்ந்து பார்த்தா ஒரு ஷாக்கான விஷயம். ஏன்னா அந்த இடத்துல அந்த ஜூலால் உட்காந்துருக்கிறது ஒரு பேய் குழந்தை சிரிக்குது, சிரிச்சுட்டு இருக்குது. அவள் அதை பார்த்த உடனே ஒரே கன்ஃபியூஷனில் இருக்கா, நம்மளுக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு. அந்த கன்ஃபியூஷனோடைய அவள் குளிக்கிறதுக்கு குளிக்க போனோடனே திருப்பி சத்தம் வருது. ஏஞ்சி டவலை கட்டிக்கிட்டு நடக்க ஆரம்பித்தான். நடந்து போய் பார்த்தாக்க திருப்பி அவளுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்ருக்கு, ஒரு ஷாக் காத்துட்ருக்கு. திருப்பி அந்த குழந்தை பேயா உட்காந்து சிரிக்குது, அழுவுது, எல்லாமே பண்ணுது. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அந்த இடத்த விட்டு ஓடுறா. ஆனால் ஓடுறவன் அந்த வீட்டுக்குள்ளேயே தான் சுற்றி ஓடிட்டே இருக்கல தவிர அவளால் வெளியே போக முடியல. அவள் டென்ஷனில் அவள் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். அவள் புருஷன் நான் வந்துடுறான்னு சொன்னவங்க வரவே இல்லை. அவளும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வாஷ்ரூம் போகலாம். அது வாஷ்ரூம் கதவை திறந்து பார்த்தா திருப்பி அவளுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்ருக்கு. ஏன்னா அந்த இடத்துல அவள் புருஷன் 2 விதமான இறந்து போய் கிடக்குறா. அவள் ஒரு டென்ஷனில் இறந்தே போயிடலான்னு சொல்லி அவள் ட்ரை பண்ணுறா. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த கழுத்தை அறுத்து அவளை கொடூரமாக இறந்து போகிறா. அதுக்கப்புறம் அவள் புருஷன் உட்காந்து கதறி அழுகுறாங்க. அந்த குழந்தை அவங்க அம்மாவை அது கூடியே கூட்டிகிட்டு போயிடுச்சு. இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இந்த மாதிரி டிஃப்ரெண்டான இன்சிடென்ட் நடந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அந்த ஸ்டோரியை அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இது டேக் கேர், பாய் பாய், உங்கள் ஸ்வர்ணா. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அழகான பொண்ணு ரெட் மூன் அன்னைக்கு ஒரு மரத்தில் உட்காந்துட்டு எல்லா ஆம்பளைங்களையும் கூப்பிடும். அந்த ஆம்பளைங்களை கூப்பிட்டு அந்த ஆம்பளைங்களை எல்லாத்தையும் கொடூரமாக கொள்ளணும். எந்த ஆம்பளைங்களாம் தப்பிச்சு போனது சரித்திரமே கிடையாது. அதில் ஒருத்தவங்க மட்டும் அந்த இடத்துல தப்பிச்சு போவோம். அது ஏன் இப்படின்னு தான் பார்க்குறோம். அவங்களுடைய கிளப்பெல்லாம் ஸ்டார்டிங்கில் ரெட் மூன் அன்னைக்கு ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு உட்காந்துருக்குது. உட்காந்து உடனே அந்த பொண்ணு சொல்லுது, நான் அழகாக இருக்கணும்னு கேட்குது. நான் அழகாக இருக்கணும்னு ஒரு சத்தம் வருது. அந்த பையன் திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தா ஒரு அழகான பொண்ணு உட்காந்துருக்குது. அழகான பொண்ணு கிடையாது, அது பேய். அந்த பொண்ணை பார்த்தோன்னே அது பயந்து ஓட ஆரம்பிச்சுட்டான். அவனை பிடிச்சி அந்த பேய் கொடூரமாக கொன்னுடுது. அதே மாதிரி எல்லா ஆம்பளைங்களும் அந்த வெய்யால போகிறவங்கள எல்லா ஆம்பளைங்களும் கூப்பிட்ட உடனே திரும்பி பார்த்த உடனே கொடூரமாக துரத்தி ஓட கொலை பண்ணணும். எந்த ஆம்பளைங்களும் அதுக்கிட்ட தப்பிச்சதே கிடையாது. ரெட் மூன் அன்னைக்கு அது அந்த மரத்தில் உட்காந்துக்கும் நிறையா பேர்த்த கொடூரமாக பொண்ணு இருக்குது. அதில் யாருமே தப்பிச்சு போனது கிடையாது. அந்த ஊர்லேயே அந்த ஒரு வையை மட்டும்தான் இருக்குது. அதனால தான் அந்த வையால் எல்லோரும் போகிற ஆம்பளைங்க எல்லாம் மாட்டிக்கிறாங்க. பொண்ணுங்களுக்கு ஒன்றும் ஆக முடியாது, ஆம்பளைங்க மட்டும் மாட்டிக்கிறாங்க. கொடூரமாக இறந்தும் போகிறாங்க, கொடூரமாக சாவடிச்சிடுறாங்க. அதேமாரி ஒரு ஆம்பளை மட்டும் நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு சத்தம் அடிச்சு, நான் அழகாக இருக்கேனான்னு கேட்டுட்டு இருந்துச்சு. இவன் யாருன்னு திரும்பி பார்த்தா ஒரு அழகான பொண்ணு பேய் உட்காந்துருக்கு. அப்போ அவன் சொன்னான், நீ ரொம்ப அழகாக இருக்கானே. அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அந்த பேய்க்கு. அப்போ அவங்க பக்கத்தில் உட்கார வச்சு அது பேச ஆரம்பிச்சிச்சு. 2 பேரும் நைட் ஃபுல்லாக பேசினாங்க. காலையில் அந்த பேய் அவனை விட்டுருச்சு. அவனும் நிம்மதியாக வீட்டுக்கு போய் சேர்ந்தான். இந்த